and welcome to Banu's Corner. இன்னைக்கு மார்ச் 30ஆம் தேதி வசந்த நவராத்திரி ஆரம்பமாயிடுச்சு. இதை ஒட்டி மான்ட்ரியால் கனடால இருக்கிற ஹிந்து மந்திரில் ஒரு விசேஷ பூஜை நடக்குது. லலிதா சஹஸ்ரநாமம், குங்கும அர்ச்சனை, வஸ்திர அர்ச்சனையோட பண்ண போகிறாங்க. வாங்க பூஜை எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நாம் கோயிலில் வசந்த நவராத்திரி எப்படி கொண்டாடுறாங்கன்னு பார்க்க முன்னாடி நவராத்திரினா என்னன்னு பார்க்கலாம். நவராத்திரி என்பது 9 நாள் இரவில் துர்க்கையை போற்றி வழிபடும் ஒரு பண்டிகை. 9 நாட்கள் கொண்டாடப்படும் நவராத்திரி வருஷத்துக்கு 4 முறை வெவ்வேறு பெயரில் கொண்டாடப்படுது. சாரதா நவராத்திரி, வசந்த அல்லது சைத்திர நவராத்திரி, மகாகுப்த நவராத்திரி, ஆஷாட குப்த நவராத்திரி. இதில் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் கொண்டாடப்படும் சாரதா நவராத்திரி தான் நம்மளுக்கு ரொம்ப அதிகமாக தமிழ்நாட்டில் தெரியும். ஆனால் வட இந்தியாவில் இந்த 4 நவராத்திரியும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. இனி வசந்த நவராத்திரினா என்னன்னு பார்க்கலாம். சைத்திர நவராத்திரியை தான் வசந்த நவராத்திரி அல்லது ராம நவராத்திரின்னு அழைக்கிறாங்க. இந்த வசந்த நவராத்திரி மார்ச் ஏப்ரல் மாதம் வரும். இது இந்தியாவில் பல பகுதிகளில் இந்து புத்தாண்டு தொடக்கமாக கொண்டுள்ளது. ஆந்திராவில் யுகாதியாகவும் மகாராஷ்டிராவில் குடி பத்வாவிலும் தொடங்குது. துர்காதேவியோட 9 வடிவங்களை கொண்டாடுது. ராமரின் பிறந்த நாளான ராம நவமியில் முடிவடையுது. இந்த வசந்த நவராத்திரி புத்தாண்டு மற்றும் வசந்த காலத்தின் கொண்டாட்டத்துடன் துர்காதேவியோட 9 வடிவங்களை வழிபடும் ஒரு சிறந்த பண்டிகையாக விளங்குது. மான்ட்ரியால் டிடிஓ ஹிந்து மந்திரில் வசந்த காலத்தை வரவேற்கும் விதத்தில் முதல் முறையாக வசந்த நவராத்திரி தொடக்க நாளில் லலிதா சஹஸ்ரநாமத்தை குங்கும அர்ச்சனை மற்றும் 108 வஸ்திர அர்ச்சனை செய்து சிறப்பு பூஜையை நடத்தினாங்க. ரொம்ப அழகாக பூஜையெல்லாம் திட்டமிட்டு எல்லா செயல்பாடுகளையும் சிறப்பாக செய்திருந்தாங்க. நீங்களே பாருங்கள், பூஜையில் பங்கேற்ற 108 பக்தர்களுக்கு ஒரு தட்டில் வேண்டிய விளக்கு, நீர், அர்ச்சனை செய்ய குங்குமம், அக்ஷதை, மலர்கள், புடவை எல்லாம் வச்சுருந்தாங்க. யார் யாருக்கு எந்த இடமோ இல்லை புடவையோ பிடிச்சதோ அந்த இடத்த தேர்வு செய்து உட்கார்ந்து பூஜைக்கு தயாரானாங்க. தரையில் உட்கார்ந்து பூஜை செய்ய முடியாதவங்களுக்கு முன்கூட்டியே பதிவு செய்ய சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் ஸ்பெஷலாக டேபிள், சேர் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி பூஜை தட்டெல்லாம் அங்கே செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. பூஜையை குறிப்பிட்ட நேரத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா பக்தர்களும் ஆவலாகவும் சந்தோஷமாகவும் வந்து பூஜையில் கலந்துக்கிட்டாங்க. நிறைய வாலண்டியர்ஸ் பூஜையை சிறப்பாக கொண்டு போக நிறைய நேரமும் உழைப்பையும் பூஜைக்கு முன்னதாகவும் பூஜை நடக்கும்போதும் செய்தாங்க. பூஜை ஆரம்பித்து பக்தர்களுக்கு சங்கல்பம் செய்த பிறகு தட்டில் இருந்த புடவையை ஒவ்வொரு பக்தரும் அம்மன் முன் கொண்டு போய் வச்சாங்க. அதுக்கப்புறம் இருப்பிடத்துக்கு வந்து லலிதா சஹஸ்ரநாமம் குங்கும அர்ச்சனை செய்ய ஆரம்பித்தாங்க. அர்ச்சனை செய்யும்போது வாலண்டியர்ஸ் எல்லாம் சேர்ந்து புடவைகளை அழகாக அம்மன் விக்கிரகத்துக்கு சுற்றி அலங்காரம் செய்தாங்க. 9 நிற புடவைகள் 108 கணக்கில் வாங்கப்பட்டதாக நான் அறிஞ்சேன். அம்மனை அலங்காரம் செய்து பார்க்க ரொம்ப அழகாகவும் பிரமிக்கத்தக்கவாகவும் இருந்தது. அர்ச்சனை முடிஞ்சு ஆரத்தி எல்லாரும் தட்டில் இருந்த தீபம் கொண்டு செய்தாங்க. இந்த வசந்த நவராத்திரி பூஜை, அம்மனுக்கு செய்யப்பட்ட வஸ்திர அலங்காரம் மற்றும் ஆரத்தி வீடியோ கிளிப்ஸ் இனி இதோட நான் சேர்க்குறேன். தேவையானவங்க பார்த்துக்கோங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய
வசந்த நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய். सुरपूजिते शङ्खचक्रगदाहस्ते महालक्ष्मी नमोस्तुते नमस्ते गरुडारूढे చెక్ తీసుకొని కాల్ చేస్తాను.